இன்றைக்கி நான் செய்ய போகிறது பாசிப்பருப்பு பெசரட். பாசிப்பருப்பு தோசைன்னு கூட சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், பச்சரிசி 1/4 கப், பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, மல்லி இலை, கேரட் துருவல், உப்பு தேவைக்கு, தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய். அவ்வளோதான். இப்போ இந்த பாசிப்பருப்பு பச்சரிசி இது ரெண்டையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி இதை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவை வச்சு இப்போ நான் உங்களுக்கு தோசை செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ தோசைக்கல் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு கல் காயறதுக்குள்ள இப்போ நமக்கு இது தேவையானதெல்லாம் போட்டு இப்போ இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். பச்சரிசி, பாசிப்பருப்பு, பச்சை மிளகாய் இது 3 போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சதில் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது 1 கப்பு இதில் கலந்துடுறோம். கொத்தமல்லி இலை கலந்துடுறோம். கொத்தமல்லி கருவேப்பிலை வேணாலும் பொடியாக நறுக்கிக்கலாம். நீங்கள் இந்த மாவு கரைக்கும் போது மட்டும் நம்ம இந்த பதத்துக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். கெட்டியாக இருந்தால் ரொம்ப ரஃப்பாயிரும். அதனால் இந்த பதத்துக்கு கரைச்சிங்க. கல் காஞ்சோடனே இப்போ இதை நான் தோசையாக ஊற்ற போகிறேன். இப்போ நான் இதில் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக எல்லா பக்கமும் இது எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சிட்டு நான் இப்போ இந்த பாசிப்பருப்பு தோசையை ஊற்ற போகிறேன். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுக்கலாம். இதில் மேலால் அலங்கரிக்கிறதுக்கு கேரட்டும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. சுற்றிலும் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றும்போது அடுப்பை குறைச்சி வச்சே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தூண்டி விட்டுக்கணும். இதை நம்ம திருப்பி போட்டுறோம். இந்த பாசிப்பருப்பு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு வெங்காயம் எல்லாம் செய்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த பருப்பு தோசை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்யும்போது இதில் நெய் கூட நீங்கள் ஊற்றி செய்யலாம். எண்ணெயை ஊற்றணுங்கிறதுல நெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம்.